ஹலோ அண்ட் வெல்கம் டு லூப் எஃப் ட்ரேடர். இன்றைக்கி என்ன வீடியோனா, இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னாலும் அதுக்கான ஒரே ஆன்சர், ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை எடுத்து நம்ம அதில் பாஸ் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் அதுக்கு முன்னால் நம்ம அந்த விஷயத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் இதை பண்ணிடுவேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும்னு நான் நம்புவேன். ஸோ அப்படி தான் போடணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு நியூ இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி அதில் அக்கௌண்ட்டை ஏதோ பாஸ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன் ஃபேஸ் 1. இதுதான் இந்த ஃபேஸ் 1 லாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கிலேருந்தே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பெரிய பெரிய லாஸ்கள் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம், பெரிய விஷயங்கிற மாதிரி பெரிய பெரிய லாட் சைஸ் யூஸ் பண்ணிட்டேன். 5-3 ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து இன்னொரு அக்கௌண்ட் வாங்கினேன். ரெண்டாவது அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸை பாஸ் பண்ணிட்டேன். லாஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு $200 பக்கத்தால் போயிடுச்சு. $200 தான் பேலன்ஸ் இருந்துச்சு, அந்த வழிக்கு போயிடுச்சு. மறுபடியும் பை சைடில் போயிடுச்சு. பை சைடில் போய் அப்படியே ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த லாஸஸ் எல்லாம். எனக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, 1.7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நான் எழுதி வச்சுருப்பேன், அதை நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர, அதை கண்டுபிடிச்சிட்டா அடுத்தடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரேடிங்கில் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் யார் வீடியோ போட்டாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கற்று தந்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் 1 இயர்னாச்சு ஆயிரும். ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் பண்ணுறதுக்கு 3 மந்த்து போதும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பேலன்ஸ் 1 இயர், 1.3 இயர், 1.5 இயர், 4 மந்த் 5 மந்த்லாம் எவனாலையும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு மென்டார் இருக்கார் அப்படின்னா பக்கத்துலேயே உட்காந்து பண்ணினாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் உனக்கு சொன்னால் கூட உனக்கு ஒரு 6 மாதம் டு 1 வருஷம் ஆயிடும். அட்லீஸ்ட் மினிமம் 1 இயர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுடா இங்கே ட்ரேடிங்கில். எவனை பார்த்தாலும் நான் 4 மாதத்தில் ட்ரேடிங் கற்றுக்கிட்டேன், நான் வீடியோ போட போகிறேன், நான் வந்து சரி இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டேன், நான் வந்து எடுத்து 10,000 போட போகிறேன், 20,000 போட்டு அதை 40,000 பண்ண போகிறேன். அவங்ககிட்ட போய் கேட்டேன்னா அவங்க 6 வருஷம் 8 வருஷம் வந்து ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணி, மினிமம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டபுளாக ஆகிருப்பாங்க. எவனும் வந்து கிளியராக வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் இது ஒரு வேலை ப்ரோ, இதை எல்லோரும் கேம்பிளிங்குன்னு நினைக்கிறாங்க. இது கேம்பிளிங் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அண்ட் கண்டினியூஸாக நல்லா ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ண முடியுது. அதாவது இது பிஸ்னஸ் மாதிரி தான். இதில் எமோஷன் அண்ட் ஒரே இடத்துல உட்காந்து அதாவது என்ன சொல்லுவாங்களே இன்ஸ்டாகிராமில் நிறைய இங்கே ரொம்ப ரொம்ப ஹார்டான வழியில் ஈஸி மணி எடுத்துக்க முடியும். இங்கே அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் வந்து வெறும் 2 வீக்கில் பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு உட்காந்தது. 3rd டேவே $481 அது நியூயார்க் செஷனில் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமே தொடர்ந்து லாஸ். அதுக்கப்புறம் எனக்கு மனசு மட்டும் விடல, மார்க்கெட்டும் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஸ்ட்ராட்டஜியை நான் செதுக்கி ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாத்தையும் ஒரு லெவலில் கொண்டு வந்து நிறுத்தும் போது தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ்னஸே கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்து அது எதனால் லாஸ் ஆகுதுன்னே தெரிலன்னா, நம்ம என்ன பண்ணி அந்த அக்கௌண்ட்டை போச்சு என்ன ட்ரேடில் லாஸ் ஆகுதுன்னு தெரியலனாவே உங்களால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஓகே, ஒரு ட்ரேட் எடுத்து அதில் லாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும், எதனால் லாஸ் வந்துருச்சு. அண்ட் ஜேர்னல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எல்லா என்னோடய கபோர்ட் ஹீரோ எல்லாம் எதை எடுத்தீங்கனாலும் இன்றைக்கான ட்ரேட் எடுத்தேன்னா எதனால் எடுக்கிறேன் அண்ட் லாஸ் ஆகிடுச்சு, எதனால் லாஸ் ஆச்சு, இன்றைக்கி ப்ராஃபிட். லாஸஸை விட ப்ராஃபிட்டோட ஜேர்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்தை தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு எழுதி வைக்கிறது, இதனால் தப்பு பண்ணுறோம் சரி பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்ச நாள் கழித்து லாஸஸே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட் பண்ண ஜேர்னலெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அண்ட் என்ன பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு 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 வியூ கொடுக்கும். ஸோ அதனால் ஜேர்னல் பண்ணுறது பாசிட்டிவ். ப்ராஃபிட் ஐட்டம் எந்திரிச்சு போயிட்டே இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. உட்காந்து அது எதனால் ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க. அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நான்
டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி டெய்லியும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. லைக் என் கூட இருக்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க, டெய்லியும் மாதமான ஒரு சம்பளத்தை வாங்குறாங்க. ஆனால் நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக வீட்டில் உட்காந்துருக்கேன். அண்ட் அவங்க வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறாங்கங்கிறக்காட்டி நான் டெய்லியும் வேலை செஞ்சால் தான் எனக்கு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட்டில் போய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினர்ஸில் டெய்லி ட்ரேட் எடுக்கணுன்ட்டு டெய்லியும் உட்காந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருப்பேன். லாஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ராஃபிட் வரும். இன்றைக்கி செட்டப் கிடைக்கலன்னா மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு உட்காண்ட்ருப்பேன். உட்கார்றத விட்டு போட்டு ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ அந்த இதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. செட்டப் கிடச்சா ட்ரேட் எடுங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வளர்றேன். ஏன்னா கொஞ்சம் ஹைப்பில் இருக்கேன். அது ப்ராஃபிட் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சொன்னால் 400 2 பேர் லாஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த வீக் 1 டே வந்து கேப் கொடுக்குறேன். எதனால் எனக்கு அந்த ஒரு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேப் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இது அந்த ஹைப்பெல்லாம் வந்து லாஸஸை கொடுக்குறக்கு ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு நிதானம் கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படி தான் டைம் எடுக்கும் ப்ரோ. அது எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே தான் கிடைக்கும். நம்மளால் ஈஸியாகலாம் அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அது மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த இடத்துல. ஸோ ஒரு லாஸ் ஆகுதுன்னா அது எதனால்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணிடுவோம். ஃபோமோனால தான் வரும்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு செட்டப்புக்கு முன்னால் என்ட்ரி ஆகும். அது அடுத்த ட்ரேடில் நல்லா ப்ராஃபிட் கிடச்சாலும் அந்த லாஸோடு கலந்து வரும்போது நீ $200 எடுக்கிற, ஆல்ரெடி $100 லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா உனக்கு அந்த திருப்தி கிடைக்காது. மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு தோணும். அதர்வைஸ் நான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன். இந்த மண்டேயில் செகண்ட் ஃபேஸில் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் பண்ணது இந்த இடத்துல மார்க்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு ட்ரேடே ப்ராஃபிட் பண்ணிட்டேன். நான் காட்டுறேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே $150 பக்கத்தில் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அதாவது ப்ராஃபிட் பண்ணல, அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடே, இந்த அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரேடே நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க வேண்டிய ட்ரேட். அதாவது எப்படின்னா, நான் போட்ட அடுத்த செகண்ட் மார்க்கெட் வந்து வெறி உண்டு கீழே போச்சு. நான் எப்போவுமே வந்து எஸ்எல் வச்சுட்டு டிபி கொஞ்சம் தள்ளி வைப்பேன். 7 பிப்பில் டக்குன்னு வச்சுட்டேன். சும்மா இழுத்து வச்சுட்டு மேலே எஸ்எல் கொண்டு போய் வச்சுட்டுருக்கேன். பையை தான் எடுத்து வச்சுட்டு எஸ்எல் கொண்டு போய் வச்சுட்டு வரேன். வச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே தாண்டிட்டு போயிடுச்சு. 7 பிப்பு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் அடிச்சிருச்சு. அதை தாண்டி போய்கிட்டே இருக்குது. லைக் எனக்கு தேவையே வெறும் 20 பிப்பு தான், 200 பிப்ஸ் தான். அதிகமாக 70 பிப்பு கொடுத்துட்டு அது 300 பிப்பு கீழே போயிடுச்சு அந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே. நான் அவசரப்படல. ஏன் தப்பு இல்லை, அது ஏன் தப்புன்னு சொல்லலாம். எப்படி என்ன சொல்கிறது, டிபி எடுத்து வச்சுட்டு எஸ்எல்லை வச்சுட்டு டிபி தள்ளி வைக்கணும். நான் டிபி தொட்டிருக்கவே கூடாது. எஸ்எல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிபி வச்சுருக்கணும். நான் அவசரப்பட்டு தெரியாமல் சும்மா கீழே தள்ளி வச்சுட்டு அது போகாது, ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஒரு செகண்டில் அடிச்சு 52 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. சரி மார்க்கெட் போகுதுன்னு அதுக்கப்புறம் உட்காந்து மறுபடியும் ஒரு ட்ரேட் பண்ணிட்டேன். என் மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சு. லைக் $158 லாஸு. அதுக்கப்புறம் 82 வீக்கை பார்த்தீங்கன்னா 240க்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட தான் சரி, இது கிடையாது, இது அந்த டே ஃபுல்லாக $240 இதுன்னு மட்டும் லாஸ். அது ஃபஸ்ட்டு டேவே அக்கௌண்ட் பாஸ் ஆகிருக்கணும். மைண்ட் கரப்ட் ஆக விட்டுறாதீங்க. அண்ட் ஃபோமோ ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாவே ரெண்டாவது ட்ரேட் எடுத்து அது லாபம் பண்ணாலும் அந்தளவுக்கு ஒரு இது கொடுக்காது. நான் இன்னும் நிறையா தப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதை திருத்திக்கணும். ட்ரேடிங்கில் அடிபட்டு மட்டும்தான் பொழைச்சிக்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன். எப்படியோ பாஸ் பண்ண உடனேயும் செகண்ட் ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஃபேஸ் கொடுத்த உடனேயும் இந்த செகண்ட் ஃபேஸ் கொடுத்தாங்க. செகண்ட் ஃபேஸில் என்ன பெரிய பிரச்சனை பண்ணேன்னா, ஒரே ட்ரேட் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே வந்து லாஸ் ஆகிடுச்சு, நான் ஃபோம் ஆகிட்டேன் அந்த இடத்துல. அண்ட் ரெண்டாவது ட்ரேட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டெய்லி லாஸ் லிமிட்டை அடிச்சிருச்சு. 240 வந்துருச்சு, இல்லை 230 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை 200 வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி நீ போதும் நாளைக்கு ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு, அதுக்கு முன்னால் இந்த அக்கௌண்ட் இருக்குது, இது செகண்ட் ஃபேஸு, இந்த அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு
அங்கே போய் ட்ரேட் பண்ணிட்டேன். அங்கே போய் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் டின்னு அடிச்சுது. என்னடா டிபியும் அடிக்கல, எஸ்எல் $100 இருக்குது, வெறும் $60 அடிக்குதுன்னு பார்த்தா இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் அங்கே சேஞ்ச் ஆகலை. அது செகண்ட் ஃபேஸ் வந்து என்ன ஏரியாமையே லாஸ் ஆகிடுச்சு அந்த அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்டு மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சு. நான் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தேன் கூட பரவாயில்ல, அது டெய்லி லாஸ் அடித்து லாஸ் ஆகிடுச்சு. அது என்ன ஏரியாமல் எப்படினே தெரில, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இந்த அக்கௌண்ட்டையும் வந்து அந்த ஒரு இதில் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன். லைக் கொஞ்சம் இனமாகி அந்த அக்கௌண்ட்டே போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் டைம் ஆகும். சாரி, ரொம்ப எமோஷ்னல் ஆகி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை தொடர்ந்து $200 தேவையில்லாத லாஸ் பண்ணி அக்கௌண்ட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிட்டேன். March 2 முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட்டை வாங்கினேன். இந்த அக்கௌண்ட் March 3 வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. 1 2 3 4 5 ஒரு 1 வீக். இந்த வீக் ஃபுல்லாக இந்த அக்கௌண்ட் இங்கேயே வாங்கிட்டேன். மறுபடியும் அக்கௌண்ட்டை கேப் கொடுத்துட்டு போட்டாம்பார் ஆட்டத்தை ஃபஸ்ட்டு டே ப்ராஃபிட். லைக் அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட்டை வந்து செதுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் போட்டு தட்டுன்னு தட்டி நல்ல ஒரு ப்ராஃபிட். அடுத்து லாஸ்ட்டில் போன ட்ரேடை மறுபடியும் கரெக்ட் பண்ணி ப்ராஃபிட்டில் முடித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மைண்ட் கரப்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. லைக் அது என்னன்னு தெரில, கேப் விட்டேன். இது சூப்பரான, எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் ரொம்பவே கேவலமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு வேணான்னு. சூப்பர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கரெக்ட் நானே பண்ணி லாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தன்னை போல் தொடர்ந்து 7 ட்ரேட் எடுத்துட்டேன். நான் எடுத்தேன்னா 2 ட்ரேட் தான் அதிகபட்சம், இல்லைன்னா 3 ட்ரேட். 2 ட்ரேட்னா ஒரு ட்ரேட்டில் 2 லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணுவேன், டபுள் லார்ஜ் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ அதை யூஸ் பண்ணி போடும்போது அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. லைக் அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷன் தான். அதுக்கப்புறம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு பெரிய லாஸ் இந்த அக்கௌண்ட்டில் ஒரு $200 பக்கத்தில் லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் 200 ப்ராஃபிட் பண்ணி 210 ப்ராஃபிட் பண்ணி 200 லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தலைவன் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நிதானத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அந்த நிதானத்தை கொண்டு வந்து அக்கௌண்ட்டை எப்படியோ பாஸ் பண்ணி தட்டி தூக்கிட்டேன். அடுத்தது ஃபேஸ் 2 கிடச்ச உடனேயுமே ஃபஸ்ட்டு ட்ரேடே டார்கெட் ஹிட்டு. ஆனால் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, லைக் டிபி எடுத்து தெரியாமல் வந்து கரெக்டான இடத்துல வச்சு, லைக் சும்மா எடுத்து வச்சுட்டு எஸ்எல்லை வச்சுட்டு வரேன். டிபி தொட்டிருக்கவே கூடாது. எஸ்எல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிபி வைக்கணும். நான் அவசரப்பட்டு டிபி சும்மா வச்சுட்டு சும்மா கீழே இழுத்து விட்டுட்டு எஸ்எல்லை வச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே அடிச்சிருச்சு. அதுக்குள்ளே மைண்ட் இதாகிருச்சு. என்னடா அது வச்சுருந்தா ப்ராஃபிட் ஆகிருக்கணுமே, 1 கேண்டில்லே கிடச்சிருக்குமே. நான் அவசரப்பட்டு போட்டு அது பேக்கில் போய் அடித்து மறுபடியும் மைண்டு இதாகி டக்குன்னு மறுபடியும் ஏகப்பட்ட ட்ரேடை போட்டேன். ஒரு 4-5 ட்ரேடை போட்டு லாஸ் பண்ணி 240. இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணால் நக்கிட்டு போயிடும், விட்டுறலான்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணேன். இந்த அக்கௌண்ட்லேயும் ஃபோம் ஆகிட்டேன். இந்த ஒரு ட்ரேட் பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. உட்காந்து உன்னோட ஸ்ட்ராட்டஜியை முழுசாக மறுபடியும் படிக்கணும். ஸோ நான் கொஞ்சம் நிதானம் ஆகிட்டு ட்ரேட் பண்ணேன். லாஸ் ஆகிடுச்சு $100. மறுபடியும் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பெஸ்ட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் தொடர்ந்து போன வாரமும் லாபம், இது ஃபுல்லாக லாபமாக இருந்துச்சு. ஸோ இதுவும் லாபமானவங்க தான். நான் அவசரப்பட்டு மைண்ட் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்லாம் செமையாக ப்ரோ ட்ரேட். நேற்றே அக்கௌண்ட் பாஸ் ஆகிருக்கணும் ப்ரோ, நான் அவசரப்பட்டு 230 கிடச்சிருச்சு. கட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இதை ப்ராஃபிட் பண்ணி எப்படியோ ப்ராஃபிட் ஆகிட்டேன். தன்னை போல் கத்தி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களா வந்து என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு நல்லா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சாதிச்சிட்டேனுங்க. சாதிக்கலைங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ சாதிச்சு என்னத்தரா கழட்ட போகிற அப்படின்னு கேட்பேன். சும்மா வீட்டில் சுற்றி திரியிற நாய் தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்க ஆள் தானே அப்படின்னு நினைப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய நேரங்கள் வந்து விட்டது நண்பர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேஸ் 1 நான் ஃபேஸ் 1 எடுத்து
இது பண்ணி வச்சுருக்கேன். லைக் தெரியுதா, 500 சாரி 450 கொடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 அதில் ஒரு இன்சிடெண்ட்டாக 20 ஃபெப் பாஸ் பண்ணேன். அதே 20 மார்ச்சில் இதை பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வீக் முடியும் போது March 27 அது போன வெள்ளிக்கிழமை, இது இந்த வெள்ளிக்கிழமை, இது முதல் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கேப் விட்டு அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை, அப்புறம் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை. அண்ணன் கண்டினியூஷனில் வெரி குட் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் அடுத்தது வெரிஃபிகேஷன் இருக்கும். நான் வெரிஃபிகேஷனை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ஃபண்டட் பற்றி வெரிஃபிகேஷன் பற்றி வீடியோ இருக்கா தெரில, போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் பே அவுட் எடுக்கிறேன்னா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஏன் இப்படி இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இது ஒரு ஞாபகார்த்தம் தான். வீடியோ போடுறது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. ட்ரேடர்ஸ் எவனுமே வந்து இதெல்லாம் ஒரு காசு இருக்காது. யூடியூப்பில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு காசே கிடையாது. ட்ரேடில் சம்பாதிக்கிறது லட்சமாக இருக்கும். ஒரு சில லட்சம்னு சொல்ல முடியாது. ட்ரேடில் சம்பாதிக்கிற மைண்ட் செட் இருக்குன்னு தெரியுமா, அது வேறு மாதிரி மைண்ட் செட். அது ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்கும். அது ஜஸ்ட் நார்மலாக ஒரு வீடியோ போட்டு கிடைக்கும் போதெல்லாம் எனக்கெல்லாம் அது ஹிட் ஆகாது. நார்மலாக சம்பாதிக்கிறது சும்மா ஒரு வேலைக்கு போய் ஒரு 10,000 20,000 ஏன் 50,000 1 லட்சமே சம்பாதிச்சாலும் எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபீலில் உக்காந்து அதில் எமோஷன் ஹிட் ஆகி லைக் ரொம்ப அதான் ஹார்டான வேலை ஈஸியான மணி எடுக்கிற ஒரு இந்த அளவுக்கான ஒரு லைஃப் என்கேஜிங்காக லைக் சூப்பராக வச்சுருக்கிற இடத்துல எடுத்தால் தான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த சொல்கிறேன். கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு நான் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு விஷயத்த குக் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். ஸோ தேங்க்யூ.